தமிழ் படைப்புலகத்துக்கு ஒரு புதிய வரவு தமிழ் மகன். தன் செழுமையான மொழியால், வாழ்வியல் அனுபவத்தால் படைப்புலகத்திற்கு பெரும் பங்களிப்பு வழங்கி வருகிறார் தமிழ் மகன். அவருடைய சிறுகதைகளை கண்ணுறும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. சிறுகதை என்பது மிக நுட்பமான கலை. படைப்பிலக்கியத்தில் மிகவும் குறுகிய வடிவம் சிறுகதை. அரிசியில் சிற்பம் செதுக்குவது போல அது ஒரு தொழில்நுட்பம். அந்த கலையில் தன் திறமையை முழுமையாக காட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் தமிழ் மகன். அவர் களங்கள் சமகாலத்தவை. அவருடைய வாழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிற வெளியிலேயே அவர் தனக்கான கருவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். இதில் கட்டில் தோழன் என்று ஒரு சிறுகதையை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மரணப்படுக்கையில் மருத்துவமனையில் இருக்கும் ஒருவனின் அனுபவ அதிர்வுகளாக அந்த கட்டில் தோழன் என்ற கதையை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதில் ஓர் அனுபவம் எனக்குள் ஓர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வயிற்றில் கட்டியோடு படுத்திருக்கிறான் அந்த நோயாளி. அந்த கட்டி வயிற்றில் ஒரு ரப்பர் பந்து போல் கெட்டிப்பட்டு கிடப்பதாக அவனுக்கு தோன்றுகிறது. அந்த அவஸ்தையை எழுத வந்த தமிழ் மகன், யாராவது என் வயிற்றுக்குள் கைவிட்டு அதை பிசைந்து கொடுக்க மாட்டார்களா என்று தோன்றும் என்று எழுதியிருக்கிறார். இன்னொரு உயிரின் வலியை, இன்னொரு அனுபவத்தை தன் வலியாக, தன் அனுபவமாக ரசவாதம் செய்ய தெரிந்தவன் நல்ல கலைஞன். தமிழ் மகன் அந்த நல்ல கலைஞனுக்கான கூறுகள் உடையவராக வளர்ந்து வருகிறார். இந்த நூலில் நான் பெரிதும் ரசித்தது முன்னுரையை. பிரபஞ்சனை பற்றிய அழகான பதிவு அந்த முன்னுரையில் செழுமை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மகனை பற்றியும் பிரபஞ்சனை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அழகான சாளரமாக அந்த முன்னுரை விளங்குகிறது. என் நண்பர் மனுஷ்யபுத்திரனை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். பதிப்புத்துறை என்பது இன்றைக்கு லாபகரமான முதலீடாக இருக்கிறதா என்று சொல்ல தெரியவில்லை. ஆனால் பிடிவாதமாக நான் பதிப்புத்துறையில் சாதித்தே தீருவேன் என்ற ஒரு முடிவில் இளம் எழுத்தாளர்கள் பலரை, இளம் கவியர்கள் பலரை மனுஷ்யபுத்திரன் ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறார். உயிர்மை பதிப்பகத்திற்கு என் வாழ்த்துக்கள். சிறுகதை என்பது செத்துவிட்டது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். எப்படி சாகும்? வாழ்வு சாகாத போது, உலகம் சாகாத போது, மானுடம் சாகாத போது சிறுகதை எப்படி சாகும்? சாகாது. வாழ்விலிருந்து, மானுடத்திலிருந்து, அன்றாடங்களிலிருந்து, அனுபவங்களிலிருந்து, சுவாசத்திலிருந்து கலை பிறந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் சிறுகதை எதிர்காலத்தில் இன்னும் செழுமைப்படும் என்றே எனக்கு தோன்றுகிறது. அப்படி செழுமை செய்ய வந்திருக்கும் தமிழ் மகனை இருகரம் கூப்பி நான் வரவேற்கிறேன். அவர் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.